फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Viji's Lifestyle. And இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கேன். மார்னிங் 7:30 to 8:30 குள்ள வந்துட்டு நான் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். சோ அதனால வந்து குயிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். மண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 7:30 க்கு மேல தான் வந்து கிச்சன் குள்ளே வந்தேன். லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நெல்லிக்காய் சாதம் தான் வந்து பண்ணலாம்னு இருக்கேன். நெல்லிக்காய் சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நீளமா வந்து கொஞ்சம் மொத்தமாவே வந்து கட் பண்ணிருக்கேன். இதுல வந்து பெப்பர் ஆட் பண்ணி தான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வந்து பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வந்து வேகும் போதே வந்துட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது, குழஞ்ச மாதிரிலாம் வந்துடக்கூடாது. 3/4 பதம் வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் சாதம் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதோட சீட்லாம் வந்து எடுத்துட்டு அதோட சதப்பகுதியை மட்டும் நம்ம வந்துட்டு சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியை வந்துட்டு கரெக்டாக இருக்கும். மிக்சியில் வந்து அரைச்சதுக்கு பிறகு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டியிலேருந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்தாலே வந்து சாரெல்லாம் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் சாதம் வந்து பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெமன் சாதம் வந்து சாப்பிடுறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து நெல்லிக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்து சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இந்த நெல்லிக்காய் சாதம் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் சூடானதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சமாக வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. இது நல்லா செவந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பொடியாக வந்து கட் பண்ணது, கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சியையும் பூண்டையும் லைட்டாக வந்து தட்டிட்டு வந்து சேர்க்கணும். முழுசாக வந்து சேர்க்க வேணாம், லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து ஜூஸ் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ்லாம் வந்து மேலே வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வச்சாலும் லைட்டாக வந்து கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து மல்லி இலை ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ரைஸ் வேகும் போதே வந்து உப்பு சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதால சாதத்துக்கு நான் வந்து உப்பு வந்து சேர்க்கல. இந்த சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் அதெல்லாம் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் தான் வந்து பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 மிளகாய், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். பேனை சுடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உப்பு வந்து வேக வைக்கும் போதே வந்து சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதால கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து 4 வந்து வேக வச்சிருந்தேன். வெரைட்டி ரைஸ் அப்படின்னாலே வந்து உருளைக்கிழங்கோட காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக் டேஸில் மட்டும் மார்னிங் வந்து குக் பண்ணும்போது அவசரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். குக் பண்ணும்போதே வந்து குழந்தை ஏஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே பார்த்துட்டே வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவேன். அவை வந்து வெரைட்டி ரைஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேக் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வந்துட்டு அவங்க பேக் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நான் வந்துட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக திராட்சை பழம் கொடுத்துட்டு சிறுபருப்பு போட்டு பாயசம் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே. இன்னைக்கு மார்னிங் வந்து குழந்தை வந்து என் கூடவே வந்து ஏஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு டிவியில் வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்கள பார்த்துட்டே தான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 பல் அளவுக்கு பூண்டை வந்து தட்டிட்டு வந்து சேர்த்துக்குங்க. இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வந்து சாப் பண்ணுது அதையும் வந்து சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு
வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நல்ல வதங்கணும் இல்லை, மீடியமாக வந்து வதங்கினாலே போதும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்வீட் கார்னில் பாதி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வந்து நறுக்குன மல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன்லேருந்து பாதி அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து குக் பண்ண ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளறி விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இதில் நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பொன்னி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பிளைனாகவே வந்து சாப்பிட்லாம். டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணி தோசை தவால வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். பன்னீரில் வந்து மசாலா கோட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்க மாதிரி வந்துட்டு கலந்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா ஃபுல்லாக வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து தோசை தவாவில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4 பக்கமும் வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். பன்னீர் வந்து தோசை தவால ரொம்ப நேரம் இருந்தாலும் ஹார்ட் ஆகிடும். அதனால 4 பக்கம் செவந்ததுக்கு பிறகு நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். ஸ்வீட் கார்ன் ரைஸ்க்கு பன்னீர் தான் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸும் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இன்னைக்கு காமிச்ச 2 ரெசிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது பண்ணுறதுக்கு. 30 மினிட்ஸ்லேயே வந்து குக் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டில் வந்து கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.